இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் கிறிஸ்மஸ் தின இரவில் 2 அலைகளாக லெபனான் வான்பகுதிக்கு வந்து அங்கிருந்து சிரியாவில் நடவடிக்கையை மேற்கொண்டது பற்றி பரபரப்பு மீடியாவில் காணொலியொன்றை வெளியிட்டிருந்தோம். அப்படி ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதை இப்போது சிரியா உறுதி செய்துள்ளது. ஆனால் அந்த நடவடிக்கை தமது விமான எதிர்ப்பு சிஸ்டத்தால் முற்றிலும் தடுக்கப்பட்டது என்று கூறியுள்ளது சிரியா. எமக்கு கிடைத்த தகவல்களின்படி சிரியா கூறுவதில் பாதி உண்மை உள்ளது. அவர்கள் சொன்னது ஓரளவுக்கு நடந்தது எப்போதென்றால், முதலாவது அலை இஸ்ரேலிய ஜெட் விமானங்கள் லெபனான் வான்பரப்பில் நின்று மேற்கொண்ட நடவடிக்கையின் போதுதான். அப்போது வந்தவை F-16 ரக விமானங்கள் என்று நாம் குறிப்பிட்டிருந்தோம் அல்லவா? அவர்கள் இலக்கு வைத்தது தலைநகர் டமாஸ்கஸுக்கு தென்மேற்கே உள்ள தளம் ஒன்றை. இது சிரியாவின் சொந்த தளம். இஸ்ரேலிய F-16 ரக விமானங்கள் லெபனானின் வான்பகுதியிலிருந்து செயற்பட்ட போது அந்த விமானங்களால் துல்லியமாக செயற்பட முடியவில்லை என்றே தெரிகிறது. அதே நேரத்தில் சிரிய தளத்திலிருந்து விமான எதிர்ப்பு சிஸ்டமும் இயக்கப்பட்டது. இதனால் சிரியா கூறுவது போல அந்த நடவடிக்கையில் பெரும்பகுதி தடுக்கப்பட்டது என்பது உண்மைதான். ஆனால் முழுமையாக தடுக்கப்படவில்லை. சிரியாவின் F-16 ரக விமானங்கள் லெபனான் வான்பகுதியில் சுமார் 30 நிமிடங்கள் பறந்து கொண்டிருந்ததாக தகவல் உள்ளது. அந்த நடவடிக்கை பெருமளவில் தடுக்கப்பட்டதால் F-16 ரக விமானங்கள் திரும்பிச் சென்று விட்டன. அதன்பின் 2வது அலையாக வந்தவை F-35 ரக ஸ்டெல்த் விமானங்கள். இவை லெபனான் வான்பகுதியில் இருந்து மேற்கொண்ட நடவடிக்கையை சிரியாவால் தடுக்க முடியவில்லை. அதற்கு காரணம் என்ன? இஸ்ரேலிய விமானங்கள் 2வது தடவையும் வரும் என்பதை சிரிய தளத்தில் இருந்தவர்கள் எதிர்பார்க்கவில்லையா? அல்லது F-35 ரக விமானத்தின் ஸ்டெல்த் தொழில்நுட்பம் காரணமாக அந்த விமானங்கள் வந்ததை சிரியாவின் ரேடார்கள் சரியாக டிடெக்ட் பண்ணவில்லையா என்பது சரியாக தெரியவில்லை. ஒரு விஷயம் உறுதி, இந்த 2வது அலை நடவடிக்கையை சிரியாவால் தடுக்க முடியவில்லை. F-35 ரக விமானங்கள் 3 இடங்களில் உள்ள தளங்களை இலக்கு வைத்தன. அடீரா, ஹயசரியா, ஜிச்ரோன் யாக்கோவ் ஆகியவைதான் அந்த 3 தளங்களும். ஒரு வகையில் பார்த்தால் இந்த 3 தளங்களுமே சிரியாவின் சொந்த தளங்கள் அல்ல. 3ம் ஈரானிய மற்றும் ஈரானிய ஆதரவு இயக்க தளங்கள். இவற்றின் மீது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையை சிரியாவால் தடுக்க முடியவில்லை. இங்கு மற்றொரு விஷயத்தையும் கூற வேண்டும். சிரியாவில் கிறிஸ்மஸ் தின இரவில் இயங்கியவை S-300 சிஸ்டம் அல்ல என்றும் அவை அவர்களது பழைய S-200 சிஸ்டம் என்றும் கூறுகிறார்கள். S-300 சிஸ்டம் இன்னமும் முழுமையாக செயற்பாட்டுக்கு வரவில்லை என்கிறார்கள். இஸ்ரேலின் இந்த நடவடிக்கை ரஷ்யாவுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கப்படவில்லை என்று தெரிய வருகிறது.